இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுடனே சிலுவையில அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு சொல்கிற காரியம் என்ன? உண்மையான, ஒழுக்கமுள்ள, நீதியுள்ள, கற்புள்ள, அன்புள்ள, நற்கீர்த்தியுள்ள காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். காரணம், நாம் ஒவ்வொருவரும் சிலுவையில நம்மை மரிக்க ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். வேதம் சொல்வது போல, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், பின்னானவைகளை நாம் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆம், உலகத்திற்கு பின், இந்த உலக வாழ்க்கைக்கு பின் நமக்கு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த நித்திய வாழ்க்கைக்குள் செல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? தேவன் விரும்புகிற பிரகாரமான பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் நமக்காய் சொல்லி சென்றிருக்கிற ஒவ்வொரு தேவ வார்த்தையின் பிரகாரமாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் அநேக பாடுகள் உண்டு, பாரமான காரியங்கள் உண்டு, பாவமான காரியங்கள், நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆம், நாம் வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாய் அவருடைய வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணித்து அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் அவர் விரும்புகிற வழியில நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போது உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுப்பார். ஆம், அதற்காகத்தான் நீங்கள் நான் அந்த உலகத்துல வாழ வேண்டும். உலகத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆம், தேவன் நமக்கு அந்த வாழ்வை கொடுக்க அவர் இன்னும் ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் வருகிறவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனவே நம்மை அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த உலகத்தில் பொறுமையோடு ஓடும்படியாய், உண்மையோடு ஓடும்படியாய், ஒழுக்கமுள்ளவர்களாய் வாழும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.